நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல டாக்டர், தூக்கமே வரலையே. நானும் கண்ணை மூடி மூடி பார்க்கறேன், தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் வரலனா பையன் கூட பேசுங்க, நல்ல புக்ஸ் படிங்க, மியூசிக் கேளுங்க. அதெல்லாம் வேணாம் டாக்டர், அதெல்லாம் வேணாம். எனக்கு நல்லா தூங்கணும். தூங்குனா கனவு வரும். கனவு வந்தா என் பேரன் வருவான் கனவுல. அவன் கூட விளையாடுவேன். என் சுசீலாவும் வருவா. எனக்கு ஊசி போடுங்க டாக்டர், நான் தூங்கணும். இங்கே போடுங்க. இப்போ என்ன, உங்களுக்கு பேர் என்ன தானே? ஆமா டாக்டர், ஆமா. நர்ஸ், நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அப்ப என் சுசீலா? அவங்களையும் தான். ஆ, நிச்சயமா கூப்பிட்டு வருவீங்களா டாக்டர்? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு. ஆனா இவன் இருக்கானே, இவன் சொல்றான் அவங்க எங்கேயோ போயிட்டாங்களாம். அந்த இடத்துக்கு நாம போகவே முடியாதாம். அந்த இடம் எங்க இருக்கு டாக்டர்? நான் போய் என் பேரனை பார்க்கணும், என் சுசீலாவை பார்க்கணும். நானே போய் பார்த்துக்கிறேன், நான் போய் பார்த்துக்கிறேன். அவங்க 2 பேரும் ஆ, டூருக்கு போயிருக்காங்க, ஆ, சீக்கிரமே வந்துருவாங்க. ஆ. உங்க பேரனை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே? அப்படியே டாக்டர், கூட்டிட்டு வாங்க. கவலைப்படாதீங்க. ஓகே? என் பேரன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான். என் பேரன், என் பேரன், என் பேரன், என் பேரன், என் பேரன். இந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் நல்லா தூங்கிடுவாரு. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். சரிங்க ஓகே? டாக்டர். டாக்டர், ஒரே செகண்ட்ல எங்க அம்மாவும் என் பையனும் இவர் கண்ணு முன்னாடியே லாரியில் அடிபட்டு செத்துட்டாங்க. அந்த அதிர்ச்சியில தான் இவர் இப்படி ஆயிட்டாரு. எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இவர் தவிர யாரும் இல்லை. பொழைச்சுக்கு வரா டாக்டர். கவலைப்படாதீங்க, சீக்கிரமே குணமாயிடுவாரு. நன்றி டாக்டர். பி பாசிட்டிவ். நன்றி. நினைக்கவே கஷ்டமா இருக்கு சிவா. பேர மேலையும் ஒய்ஃப் மேலையும் உயிரியே வச்சிருக்க அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. ஷைலோ, ஒருவன் இருந்தா பிரிவு வரதும், பிரிவு இருந்தா உறவு வரதும் லைஃப்ல சகஜம் தானே. இதை யாராலையும் மாத்த முடியாது. ஆமா ஷைலோ, அந்த பெரியவரோட மருமகளை செக்அப் பண்ணணும்னு சொன்னேனே, செக் பண்ணிட்டியா? she is perfectly all right. she can able to conceive. தேங்க் காட். பெரியவரை சீக்கிரம் குணப்படுத்திடலாம். பெரியவரோட மருமக கன்சீவ் ஆகிறதுக்கும் பெரியவர் குணமாகறதுக்கும் என்ன சம்பந்தம்? பி பாசிட்டிவ். சம்பந்தம் இருக்கு. பெரியவரோட ப்ராப்ளம் என்ன? பேரனை பார்க்கணுங்கிறது தான். இறந்து போன பேரனை உயிரோட கொண்டு வர சக்தி நமக்கு இல்ல. ஆனா இன்னொரு பேரன் பிறக்கும் போது இழந்தது ஈடுகட்ட முடியுமே. டாக்டர், பரந்தாமன் ரிப்போர்ட். என்ன இது? நான் பரந்தாமனோட ரிப்போர்ட்டை கேட்டா பத்மநாபனோட ரிப்போர்ட் தரீங்க. ஐம் சாரி டாக்டர். என்னாச்சு உனக்கு? கால்ல இருந்து பாக்குறேன், நீ சரியில்லை. எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். இருக்கு. என்ன காரணம்னு சொல்லட்டுமா? உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ண கம்பெனியை திடீர்னு லாக் அவுட் பண்ணிட்டாங்க. பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும், ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, என்ன செய்யணும்னு தவிக்கிற அதானே? இந்த பணத்தை வச்சு முதல்ல உன் பையனை ஸ்கூல்ல சேரு. புடி. நாளைக்கு உன் ஹஸ்பண்ட் இங்க வர சொல்லு, இங்கே ஏதாவது ஒரு வேலை பார்க்கட்டும். அப்புறம் அவரோட குவாலிஃபிகேஷன் ஏத்த மாதிரி வேலை வந்ததும் அதுக்கப்புறம் போட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நீங்க பண்ற உதவிய நான் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். நீ மறக்கிறதும் மறக்காம இருக்கிறதும் உன்னோட இஷ்டமா. ஆனா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. டியூட்டின்னு வந்துட்டா அது மட்டும் தான் நினைக்கணும். நம்ம கடமை நம்ம கரெக்டா செஞ்சா பலன் தானாவே கிடைக்கும். ஓகே? போய் பரந்தாமனோட ரிப்போர்ட் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற கம்பெனி லாக் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டுக்காரர் ஏக்யூஎல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்ல வேலை பார்க்கறாருன்னு பவானி அப்ளிகேஷன்ல பார்த்த ஞாபகம். இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்க்கும்போது அந்த கம்பெனி லாக் அவுட்னு போட்டிருந்தது. அதை வச்சுதான் கேட்டேன். பாவம், ஹஸ்பண்ட்க்கு வேலை போச்சுன்னு
அதே ஃபீலிங்ல தான் இருக்கா. அதான் ஹெல்ப் பண்ண. ஹே, என்ன பாக்குற? உங்க ஒய்ஃபை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. எதுக்கு? இப்படி மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து உதவி செய்யற புருஷன் எனக்கு இல்லையேண்டா. அவ உன்னை பார்த்து பொறாமப்படுற. என்ன பார்த்தா? எதுக்கு? நாள் பூரா நீ என் கூட இருக்கல, அதே மாதிரி அவளால இருக்க முடியலையா? அது என்னவோ உண்மைதான். இந்த விஷயத்துல ஐ அம் சோ லக்கி. நீ சிரிக்கிறது டெலிபோன் மணி அடிக்கிற மாதிரியே இருக்கு. நிஜமாவே டெலிபோன் மணி அடிக்குது. Oh my எடுத்து God. பேசுங்க. Sorry. ஹலோ. பாரோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். பேஷண்ட் என் முன்னாடி இருக்காங்க. நான் அப்புறம் பேசிட்டா? ஓகே. பாரோ, என் வைஃப். தம்பி சார், பெரிய மாமி வராங்க. எதுக்கு எது ஃப்ரீன்னு கரெக்டா சொல்லிடு, இல்லைன்னா தலைவலி நமக்கு தான். அச்சோ, வெளியில என்ன வெயில், சீக்கிரம் கார் வாங்கணும். வாங்க 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 மேடம். சௌக்கியமா இருக்கேளா? சரி, எதுக்கு எதெல்லாம் ஃப்ரீ? நிறைய இருக்கு மேடம். பேஸ்ட் வாங்கினா பிரஷ் ஃப்ரீ, பவுடர் வாங்கினா பப்டு ஃப்ரீ, பாட்டில் வாங்கினா மூடி ஃப்ரீ, ஏர் ஆயில் வாங்கினா சீப்பு ஃப்ரீ, கடலெண்ணெய் வாங்கினா கரண்ட் ஃப்ரீ, மஞ்சள் வாங்கினா குங்குமம் ஃப்ரீ, ஏர் டை வாங்கினா ஏர்பின் ஃப்ரீ, ஏர்பின் வாங்கினா சேஃப்டி பின் ஃப்ரீ. நம்ம கடையில எந்த பொருளை வாங்கினாலும் ஏதாவது ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறோம் மேடம். ரொம்ப நன்னா போயிடுதே, எல்லாமே ஃப்ரீயா வாங்கலாம் போல இருக்கே. சரி, பச்சரிசி வாங்கினா என்ன ஃப்ரீயா தரேன்? அரிசிக்கு மட்டும் எதுவும் ஃப்ரீ கிடையாது மேடம். என்ன இப்படி சொல்றேன்? இந்த கடையை விட்டுட்டு வேற கடையை பார்க்கணும் போல இருக்கே. இத பாருங்க, உப்பு புளி மிளகாய் எல்லாம் கிலோ கணக்குல தான் வாங்குவேன். ஆனா பச்சரிசியை மட்டும் மூட்டையா வாங்குவேன். பார்த்து ஏதாவது ஃப்ரீயா கொடுங்க. சரி, நம்ம கடைக்கு எப்போ வர ரெகுலர் கஸ்டமர் நீங்க தம்பி. அதனால ஒரு மூட்டை பச்சரிசிக்கு 1 கிலோ தோரம் பருப்பு ஃப்ரீயா கொடுத்துருங்க. என்ன தோரம் பருப்பா? அது உங்களை மாதிரி வெந்து வேகாம இருக்கும். வேற ஏதாவது கொடுங்க. கடலை பருப்பு தரட்டுமா? அது போன மாசம் வாங்கினதே இன்னும் மீதி இருக்கு. வேற என்னதான் மேடம் தரட்டும்? இத பாருங்க, அந்த பருப்பு இந்த பருப்பு எல்லாம் தரதுக்கு பேசாம 1/2 கிலோ முந்திரி பருப்பை கொடுத்துருங்களே. முந்திரி பருப்பா? யோ, நீ ஏன் வாய் படுக்கற? இவர் குடுக்கறனாலும் நீ விட மாட்ட போல இருக்கு. சத்து சுமாரு. பரவாயில்லமா, நீங்க கேட்ட மாதிரியே 1/2 கிலோ முந்திரி பருப்பு தரோம். என்ன ஒண்ணு, பருப்புல அங்கங்க பூச்சி கடிச்சிருக்கும். பரவாயில்லையா? ரொம்ப நல்லா போயிடுதே. என் மாமியார் எப்ப பார்த்தாலும் முந்திரி பக்கோடா வேணும்னு கேக்குறா. அத போட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவளே டேக் ஆஃப் ஆயிடுவா. என்ன சொல்றேன்? நான் சொல்றது கரெக்ட் தானே? மாமி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் சார். இருடா, நீ இருக்கிற தைரியத்தில் தானே நானே இருக்கிறேன். புயல் மாதிரி பேசிட்டு போறா. இந்த கஸ்டமர் போற வரைக்கும் கிளியரா வேலையை பாரு. நம்ம பார்வதி மாதிரி இருக்கு. போய் தட்டி எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தட்டிடலாம். என்னம்மா இதுல இது? முகத்தை பார்த்துட்டு முதுகுல தட்டுற? நோக்கு தெரியாதுடி. அன்னைக்கு மாதிரி ஆயிடக்கூடாது பாரு. அதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு முதுகுல தட்டுன. அன்னிக்கினா என்னைக்கு? அது ஒரு பெரிய கதடி. போன வாரம் ஷாப்பிங் போனேனா உன் பையனை பார்த்தேன். எதிரில உன் ஆத்துக்காரரை பார்த்தேன். பக்கத்துல நம்ம பார்வதா நிக்கிறான்னு முதுகுல தட்ட போனேனா வேற ஒரு பொம்னாட்டி நிக்கிறாடி. கிரகச்சாரம் ரொம்ப அசிங்கமா போயிடுது. இது பாரு, அந்த பொம்மநாட்டியும் உன் ஆத்துக்காரரும் சேர்ந்து உன் பையனுக்கு ஷூ மாட்டி விட்டுட்டு இருந்தா. உன் பையனுக்கு ஷூ மாட்டி விடுறது நீயே தான் இருக்கும் நினைச்சு தட்டினேனா அப்புறம் பார்த்தா அது வேற ஒரு பொம்மநாட்டி. ரொம்ப ஷேமா போயிடுதுடி. சே என்னடி தேமேன்னு ஏமுகத்தைய பாத்துட்டு இருக்கேன். இவ்ளோ நடந்திருக்கு. இதெல்லாம் ஆத்துக்கார சொல்லலையா? ரொம்ப டீசென்டானவர் போல இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப டீசன்ட். சரி, நான் கிளம்புறேன். ஹே,
என்ன அதுக்குள்ள பர்ச்சேஸ புடிச்சிட்டியா? ஆ செமத்தியா முடிச்சிட்டேன். அச்சச்சோ மைதிலி, ஏதாவது உளறி கொட்டிட்டியோ? ஏப்பா கடைக்காரரே, இந்த அப்பளத்துக்கு என்ன ஃப்ரீ? என்ன ஃப்ரீ? பொரிக்கிறதுக்கு நன்னா எடுத்து. அப்பா அப்பா இந்தா உன் ட்ரெஸ்ஸும் அம்மா ட்ரெஸ்ஸும். அப்பா வரம்மா. அப்பா என்னம்மா? 2 நாளைக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிருந்தாங்கல்ல, என்னெல்லாம் வாங்கினாங்கன்னு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி வினோத்துக்கு ஏதோ ட்ரெஸ்ஸு ஷூலாம் வாங்கினதா சொன்னார். வேற எதுவும் வாங்கினதா சொல்லலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, எங்க 2 பேரும்? அவங்க 2 பேரும் மாடியில தான் இருக்காங்க. முதல்ல அவங்களை கீழே வர சொல்லுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, கூப்பிடுங்க. வரட்டும். மாப்பிள மாப்பிள, மாமா, நீங்களும் வினோத்தும் சாப்பிட வாங்க. சாப்பாடு சூடா இருக்கு. catch it வினோத், catch. That's a good catch. வாடா உட்காரு. முதல்ல சாப்பிடலாம், அதுக்கப்புறம் விளையாடலாம். ஆமா, சயின்ஸ் டீச்சர் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என் பத்தி ஏதாவது சயின்ஸ் ஹோம்வொர்க் பண்ணியா நீ? பண்ணிட்டேன். அப்போ சாப்பிடு. உன் பிளேட்டை காமி. ஆமா, முந்த நாள் ஷாப்பிங் போயிருந்தீங்கல்ல? ஆமா போனோம். நானும் வினோத் தான் போனோம். நீ தான் கோச்சிக்கிட்டு வரலையே. மம்மி, நீ வரலன்னு அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணாருன்னு தெரியுமா? வினோத், உனக்கு புரியுது. நிஜமாவா? ஆமா மம்மி. ஆமாமா, உங்க அப்பாவுக்கு எப்பவுமே என் மேல தனி பிரியம். ஆமா, என்னெல்லாம் வாங்கினீங்க? டிவிடி கேம்ஸ், ஷூஸ், எனக்கு Dress, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். உங்க அப்பாவுக்கு எதுவும் வாங்கலையா? என்ன செல்லம், உனக்கு வாங்காம நான் வாங்குவேனா? என் மனசே கேட்கல. அப்பப்பப்பப்பா, உங்களுக்கு என் மேல இருக்க பாசத்தை நினைக்கும் போது எனக்கு அப்படியே புல் அரிக்குதுங்க. ஓகே பாரு. சரி, எனக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? நீ வராம வாங்கினா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதோன்னு நான் தான் வேணும்னு சொன்னேன். ஓ சூப்பர்டா, நீ ஏன் புள்ள தான்டா. பீத்த புள்ள. சாப்பிடுங்க. டிவிடி ஓகே, ஷூ, ட்ரெஸ் எல்லாம் ஓகே. ஒரு நைட்டின் போட்டிருக்கே, அது யாருக்கு? அது ஷைலஜா ஆண்டிக்கு. ஐயோ, இத சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, சொல்லிட்டேன். சாரி டாடி. ஏன்டா இங்க வந்துட்ட? அங்க பூஜை ஆரம்பிச்சிச்சு. பூஜை ஆரம்பிச்சா அங்க இருக்க கூடாதுன்னு சொன்னீங்களே. நீ பழிச்சுக்குவ. நைட்டி வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சா? பாரு, இங்க பாரு, நான் வாங்கி தரல, அவளே வாங்கிட்டா. அவ எப்படி அங்க வந்தா? அவ எப்படி வந்தானா? சொல்லுங்க, எப்படி வந்தா? நீ எனக்கு கோச்சிட்டு வரல?
நானும் வினோத் ஷாப்பிங் போனோம். டிவிடி வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும். அப்புறம் இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஷைலஜா எப்படி எங்க வந்தா? எப்படி வந்தானா நான் என்னதான் நான் சொல்லட்டுமா? ஆ, நீங்க எதேச்சியா ஷாப்பிங் போயிருக்கீங்க, ஷைலஜாவும் எதேச்சியா ஷாப்பிங் வந்திருக்கா. 2 பேரும் எதேச்சியா ஒருத்தர் மீட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எதேச்சியா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். எதேச்சியா ஷாப்பிங் பண்ணீங்க. ஓகே, ஒத்துக்கலாம். அவ வாங்கின நைட்டிக்கு நீங்க எதுக்கு பணம் கொடுத்தீங்க? அது வந்து நான் பில்ல அதையும் நானே சொல்லட்டுமா? 2 பேரும் ஷாப்பிங்க முடிச்சிட்டு கவுண்டர் கிட்ட வந்திருப்பீங்க. அவ தான் ஹேண்ட்பேக்கை திறந்திருப்பா. ஐயோ, கேஷ் கொண்டு வரல, கிரெடிட் கார்டும் என்கிட்ட இல்ல அப்படின்னு அவ சொல்லிருப்பா. நீங்க தான் பாரி வல்லல் கர்ணனாச்சே, நானே பில் கொடுத்துறமான்னு சொல்லி பே பண்ணிருப்பீங்க. கரெக்டா? You're perfectly correct. You're a genius, பாரோ. You're a genius. அப்படியே நடந்த விஷயத்தை எப்படி கரெக்டா சொல்ற? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்னங்க இருக்கு? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து விதவிதமா ரகரகமா எத்தனையோ பொய்ங்களை சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதுல இதுவும் ஒரு பொய். இல்ல, இது பொய் இல்ல. இது பொய் இல்ல. நிஜம் சொல்றேன், நிஜமா சொல்றேன். இது நிஜம் இல்ல. நிஜம் இல்ல. நிஜம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? நான் ஷாப்பிங்க்கு வரலன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமா போச்சு. உடனே போன் பண்ணி என் பொண்டாட்டி வரல, நீ வான்னு சொல்லிருப்பீங்க. அவளும் ஈரு பல்ல இழிச்சிட்டு உங்க கூட வந்திருப்பா. 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிருப்பீங்க, தியேட்டருக்கு போயிருப்பீங்க, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டிருப்பீங்க. லாட்ஜ் எடுத்து ரூம் போடல, அது ஒண்ணுதான் பாக்கி. கத்தாதீங்க. கத்தாதீங்க. கூட வினோத் இருந்ததால உங்களால உங்க கெட்ட எண்ணத்தை நிறைவேற்றிக்க முடியாம போச்சு. பாரோ, நீ ஏன் எல்லாத்தையும் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குற? நீங்க தப்பான முறையில நடந்துக்கிறீங்க, அத நான் இப்படி பாக்குறேன். ஏங்க ஏன் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து உங்க பொண்டாட்டின்ற ஸ்தானத்துல இருந்து என்னைக்காவது நான் தலை நின்று பாத்திருப்பேனா? உங்களை தவிர வேற யாராவது மனசாலியாவது நினைச்சிருப்பேனா? நீங்க தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? எப்படி மனசு வந்தது? ஐயோ பாரோ, நான் எந்த துரோகம் பண்ணல பாரோ. எந்த துரோகம் பண்ணல. போய் போய் போய். நீங்க சொல்றது எல்லாமே போய். என்ன நீங்க கெட்டது போறாதுன்னு என் பையனையும் இந்த வயசுலயே போய் சொல்ற அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கும் அந்த ஷைலஜாவுக்கும் இருக்க தப்பான உறவு என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல எனக்கும் நிம்மதி. அது வரைக்கும் நானும் என் பையனும் அழுது சாக வேண்டியதுதான். பாரோ, அழாத ப்ளீஸ். அழாத பாரோ, ப்ளீஸ் 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 பாரோ, ப்ளீஸ் அழாத ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க. பாரோ, ஏன் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கற? ப்ளீஸ் பாரோ, விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. ஏன் மாமா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் பண்ணாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு ஏதோ ரெமெடி இருக்கா இல்லையா மாமா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ரெமெடி இருக்கு. நீங்க இனிமே கடையில் எது வாங்கினாலும் பில்ல அங்கேயே கீழ்ச்சி போட்டு வந்துடுங்க. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே